இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் மனிதநேயத்திற்கான மணித்தியாலம் பிரதி புதன்கிழமை தோறும் மாலை 6:30 தொடக்கம் 7:40 வரை செஞ்சிலுவை சங்கத்தின் வீடு கட்டுமானம் தொடர்பான உங்கள் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் வரவேற்கப்படுகின்றன. உங்கள் வினாக்களிற்கு தெளிவான பதில்களுடன் நமது கலையகத்தில் தொழில்நுட்ப வல்லுநர்கள். எனவே உங்கள் கேள்விகளை எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி ஷாலினி. நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு கஜனின் இனிய மாலை வணக்கம். இலங்கை செஞ்சிலுவை சங்கம் வழங்கும் பிரதி புதன்கிழமை தோறும் இலங்கை செஞ்சிலுவை சங்கம் வழங்கும் மனிதநேயத்துக்குரிய மனத்தியாளம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களோடு கலந்துரையாடுவதற்காக திரு அப்துல் பாரி தொழில்நுட்ப உத்தியோகத்தர், இலங்கை செஞ்சிலுவை சங்கம் யாழ்ப்பாண கிளை, அவர் அவரது கலையகத்துக்கு நேரடியாக வருகை தந்திருக்கின்றார். அந்த வகையிலே இந்த பயனாளி, அதாவது இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் வீடுகட்டல் பயனாளிகள், அந்த நீங்களும் நம்மோடு தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருந்து நீங்களும் உங்கள் வினாக்களை நமது தொலைபேசி இலக்கத்தினூடாக கேட்கும் இடத்து அதற்குரிய பதில்களும் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியூடாக நேரடியாக வழங்கி வைக்கப்படும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01-22-230-29 அழைத்து உங்கள் வினாக்களை கேட்கலாம். அல்லது நீங்கள் குறுந்தகவல் மூலம் அந்த வினாக்களை கேட்க வேண்டுமாயின் நீங்கள் உங்கள் குறுந்தகவல்களை அனுப்ப வேண்டிய தொலைபேசி இலக்கம் 07722678 என்ற இலக்கத்துக்கு குறுந்தகவல் மூலம் அனுப்பி வைக்கும் பொருட்டு உங்களுக்காக அந்த விடைகள் நேரடியாக வழங்கி வைக்கப்படும். அந்த வகையிலே நாங்கள் இன்றைய தொழில்நுட்ப உத்தியோகத்தராக இங்கு வருகை தந்திருக்கின்ற அப்துல் பாரி அவர்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியூடாக இணைத்துக் கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் வணக்கம் பாரி. வணக்கம் கஜனன். அத்துடன் மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதற்கு வாய்ப்பளித்த யாழ்எஃப்எத்துக்கும் நேயர்களுக்கும் அன்பின் வணக்கம். நீங்கள் நெடுந்தூரம் உங்கள் வேலைக்கு சென்று இந்த பயனாளிகள் எவ்வாறு அந்த கட்டுமான பணிகளில் ஈடுபட வேண்டும், அதாவது கட்டுமானங்களை தங்கள் வீடுகளை சிறந்த முறையில் எவ்வாறு கட்ட வேண்டும் என்று அந்த அவர்களுக்குரிய அந்த ஆலோசனை வழங்குவதற்காக இங்கு வருகின்றீர்கள். அந்த வகையிலே வீட்டு திட்டத்தில் இணைந்து கொண்ட பயனாளிகள் எவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்று கூற முடியுமா? ஆமாம், நன்றி காஜன் அண்ணன். உண்மையாக வீட்டுத்திட்ட பயனாளி ஒவ்வொருவரும் இவ்வாறான முறையில் தெரிவு செய்யப்பட்டார்கள் என்ற விளக்கத்தை உங்களுக்கு கடந்த நிகழ்ச்சிகளில் நாங்கள் தந்தோம். மேலதிகமாக ஒவ்வொரு தெரிவு செய்யப்பட்ட பயனாளியும் அந்த பயனாளிகளாக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் அவர் தனது காணியை சுற்றி வரையுள்ள எல்லைகளை கண்டிப்பாக போட வேண்டும். அதாவது இது ஒவ்வொரு பயனாளியும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாய கடமையில் உள்ளீர்கள். ஏனென்றால் எங்களது அனுபவ ரீதியாக நாங்கள் தற்போது நிறைய இடங்களில் எங்களது திட்டங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். இந்த திட்டங்களில் நாங்கள் மிகவும் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இருந்த போதிலும் சில பேர்களின் அசட்டைத்தனத்தின் காரணமாக அவர்களது அந்த பொடுபோக்குன்னு சொல்லலாம். அதை அந்த காரணமாக அந்த சரியான முறையில் எல்லைகளை போடாததினால் மற்றவர்களின் காணிக்குள் அவர்களது வீட்டு அத்திவாரங்களை இட்டு அதன் பின்னர் மிக பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் சண்டைகள் பிடிக்கும் சந்தர்ப்பங்களும் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதன் காரணத்தில் நாங்கள் மிகவும் கண்டிப்பாக ஒவ்வொரு பயனாளியும் அவரவர் தமது அதாவது உறுதியில் காட்டப்பட்டுள்ள எல்லைகளை கண்டிப்பாக இடுதல் வேண்டும். அத்துடன் எல்லைகளை இட்ட பின்னர் அவருக்குரிய
எல்லையில் இட்ட பின்னர் அந்த காணியை துப்புரவு செய்ய வேண்டும். அதாவது ஒரு கட்டுமானம் மிக வெற்றிகரமாக நிறைவேற்ற வேண்டுமெனின் அந்த இடத்தில் மிகவும் துப்புரவு அந்த கட்டுமானம் இடம்பெற வேண்டிய இடம் அதன் சுற்றுப்புறல் அனைத்தும் சுத்தமாக்கப்படல் வேண்டும். அதாவது அங்கே வளர்ந்துள்ள புல் தரைகள், மேலே தேவையில்லாத மரங்கள், அடுத்தது செடி கொடிகள் அனைத்தையும் அகற்றி ஒரு இடத்தில் போட்டு புதைக்க வேண்டும். அல்லது வேற எங்கனான ஒரு இடத்தில் அதாவது கட்டுமான இடத்தில் அவ்வாறான ஒரு கழிவு பொருட்களையோ அதாவது அவ்வாறான பொருட்களை வைக்காமல் மிகவும் சுத்தமாக அந்த இடம் பேணப்படல் வேண்டும். அந்த பேணப்பட்ட பின்னர் அந்த நிலத்தை மட்டப்படுத்தல் வேண்டும். ஏனென்றால் சில காணிகள் மட்டப்படுத்தாமல் சில பள்ளமாகவும் பள்ளம் படுகொலிகளாக இருக்கலாம். ஆனால் அவ்வாறான நிலங்களில் சில நேரம் அத்திவாரம் தோண்டும் போது அத்திவார ஆழத்தில் மிகவும் வேறுபாடுகளை ஏற்படுத்தும். சில நேரம் உங்களுக்கு அதாவது ஒவ்வொரு பயனாளியும் அவ்வாறான பள்ளம் படுகொலிகளை நிரப்பாத சந்தர்ப்பத்தில் அவர் நிலத்தை மட்டப்படுத்தாத சந்தர்ப்பத்தில் அவருக்கு மேலதிக செலவுகளை ஏற்படுத்தும். என்றால் நாங்கள் வழங்குவது 5,50,000 ரூபா என்கிறது கட்டம் உங்கள் எல்லா பயனாளிகளுக்கும் தெரியும். எவ்வாறான முறையில் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதையும் கடந்த நிகழ்ச்சிகளில் நாங்கள் உங்களுக்கு அறிவித்தோம். அத்துடன் மேலதிக செலவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அத்துடன் ஒவ்வொரு பயனாளியும் தற்போது தெரிவு செய்யப்பட்டு விட்டார் என்று தெரிந்தவுடன் அவர் தமக்கு உரிய பட வரைவை அதாவது அங்க உள்ள தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் மூலமாக அவர் தனக்கு தேவையான அளவுகளில் அதாவது 550-570 சதுர அடிக்குள் எவ்வாறான அறைகள் வர வேண்டும் என்பதை அவர் தெரிவு செய்யலாம். அவருக்கு விரும்பிய மாதிரி படங்களை எங்களுக்கு கொண்டு வந்து தரலாம். ஆனால் அப்படி இருந்தும் அளவுகளில் மாற்றங்கள் ஏற்படுத்துவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. ஏனென்றால் 570 சதுர அடியோட தாண்டும் போது ஒவ்வொரு சதுர அடிக்கும் மேலதிகமான செலவுகளை ஒவ்வொரு பயனாளியும் அங்கே செலவழிக்க வேண்டி ஏற்படும். இது நான் இந்த கேள்வி நல்ல ஒரு கேள்வி. அதாவது ஒவ்வொரு பயனாளி எந்த விதமான அடிப்படை தேவைகளை மேற்கொள்ள வேண்டும் என்போது இந்த முதலாவது காணி எல்லைகளை போடுதல், அடுத்தது காணிகளை துப்புரவாக்குதல், அடுத்தது அவருக்கு தேவையான வரைபடத்தை அவர் தாமாக உருவாக்கி அதாவது தொழில்நுட்ப உத்தியோகத்தர் வரும்போது அவர்களுக்குரிய படத்தை எடுத்தார். அடுத்தது மிக முக்கியமாக இப்போதைக்கு பிரதேச சபை அல்லது மாநகர சபையில் வீடுகள் கட்டும்போது அதற்கு அனுமதி பத்திரங்கள் கண்டிப்பாக எடுக்கப்பட வேண்டும். இது செஞ்சிலுவை சங்கத்தினால் நாங்கள் உங்களுக்கு அடுத்த படிவங்களை நிரப்பி தருவோம். ஆனால் அதாவது அனுமதி பத்திரம் எடுப்பது ஒவ்வொரு பயனாளியின் கையில் தான் உள்ளது. ஏனென்றால் அனுமதி பத்திரம் எடுப்பதற்கு அதாவது பிரதேச சபையினால் பிரதேச சபை அனுமதி பத்திரம் எடுக்க வேண்டும், வீடு கட்டுவதற்கான அனுமதி பத்திரம் எடுக்க வேண்டும். அத்துடன் PHI அதாவது பொது சுகாதார உத்தியோகத்தர்களுடன் அவர்களுக்கும் இதில் மிக பங்கு உண்டது. ஏனென்றால் நீங்கள் வீட்டை கட்டி கொண்டு செல்லும் போது மலசல கூட குழிகள் வரும். குழிகளை நீங்கள் மற்றவர்களின் கிணறுக்கு அருகாமையில் கட்டக்கூடாது. அதற்குரிய ஒரு வரையறை இருக்கின்றது. அந்த குழி எவ்வாறு அமைய வேண்டும், அதாவது மலசல கூட குழி எவ்வாறு அமைய வேண்டும் என்பதையும் அந்த எவ்வளவு தூரத்தில் அமைய வேண்டும் என்பதை அதை பொது சுகாதார உத்தியோகத்தர்கள் அதை வரையறுப்பார்கள். அதன் காரணத்தினால் நீங்கள் எடுத்த முதலாவது பிரதேச சபை அப்ரூவல் எடுத்த பின்னர் பிரதேச பொதுநல அப்ரூவலும் எடுத்தல் வேண்டும். இவ்வாறான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்வீர்களானால் நீங்கள் கட்டுமானத்தை மேற்கொள்ளும் போது மிகவும் இலகுவாக மிகவும் எந்தவித ஒரு இடையூறும் இல்லாமல் நீங்கள் கட்டுமானத்தை மேற்கொள்ள முடியும். அத்துடன் இன்னும் ஒன்று மிக முக்கியமான ஒன்று, உங்களுக்கு தேவையான கட்டுமான பொருட்களை நீங்கள் இப்போ சாதாரணமாக அத்திவாரம் தோண்டி அது அதாவது ஃபவுண்டேஷன் DPC லெவல் என்று சொல்லுவார்கள், ஈரம்புவா வரி. அந்த ஈரம்புவா வரி வரையும் உள்ள வேலைகள் உங்களுக்கு தெரியும். கண்டைக்கல் தான் மிக முக்கியமானது. கண்டைக்கல், அடுத்தது மணல், அடுத்தது சீமெண்ட். இந்த மூன்றும் வேலை நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரு தடங்களாக இருக்கக்கூடாது. சீமெண்ட் இல்லை, கல் இல்லை, மண் இல்லை என்ற கதைகள் வரக்கூடாது.
அதென்ன என்ன ஏன் சொல்கிறேன் என்றால் இப்போ இந்த நான் இங்கு சொல்லப்பட்டதெல்லாம் எங்கள் அனுபவத்தின் மூலமாக நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. என்றால் சில அனுமதி பத்திரம் இல்லாமல் வீடு கட்டுவார், பக்கத்து வீட்டு டாய்லெட் பக்கத்து மனசலோடத்துக்கு பக்கத்தில் அவர் மனசலோடு கட்டுவார். அப்போ அதன்போது பிஹெச்ஏ வந்து அந்த வீட்டு திட்டத்தை நிப்பாட்டுங்க சொல்லக்கூடிய நிலையிலும் இருக்கிறது. இது அவரது இப்போ நாங்களும் எங்களால் அந்த முடியுமான அளவுக்கு முயற்சிகள் செய்து அனுமதி பத்திரத்தை அந்த பரிசோதிக்கின்றோம். இருந்தும் அதை பக்கத்து வீட்டுக்காரன், அதாவது பக்கத்து வீட்டார் பயனாளியாக இல்லாவிட்டால் நாங்கள் அந்த வீட்டை போய் நாங்கள் பார்ப்பதில்லை. நாங்கள் குறிப்பிட்ட தளத்தை மட்டும்தான் நாங்கள் போய் பார்ப்போம். அப்போ இதன் காரணத்தினால் என்ன செய்யும், அந்த குறிப்பிட்ட கட்டும் அவர் பயனாளியாக இருக்கிறவருக்கு தெரிய வேண்டும் அந்த இடத்தில் என்ன மலசலகூடம் இருக்கிறதா, கிணறு இருக்கிறதா, என்ன மாதிரி கட்டையிலும் என்பதை நீங்களும் பயனாளிகளாக நீங்களும் தெரிவு செய்ய வேண்டும். நீங்களாக இதைய வேண்டும். அடுத்துடன் எந்த கட்டுமானம் கட்டி கொண்டிருக்கும் போது எந்த விதமான கட்டுமான பொருட்களுக்கு தடை, அதாவது உங்களை தட்டுமான அதாவது இல்லை என்று சொல்லாமல் போதிய அளவுக்கு நீங்கள் எல்லா அனைத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு, அதாவது ஆரம்பம் முதல்ல நீங்கள் செய்வீர்களானால் உங்களுக்கு கட்டுமானத்தில் எந்தவித அதாவது எந்த விதமான ஒரு இடையூறும் இல்லாமல் நீங்கள் கட்டுமானத்தை மேற்கொள்ள முடியும். இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் மனிதநேயத்திற்கான மணித்தியாலம் பிரதி புதன்கிழமை தோறும் மாலை 6:30 தொடக்கம் 7:40 வரை செஞ்சிலுவை சங்கத்தின் வீடு கட்டுமானம் தொடர்பான உங்கள் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் வரவேற்கப்படுகின்றன. உங்கள் வினாக்களிற்கு தெளிவான பதில்களுடன் நமது கலையகத்தில் தொழில்நுட்ப வல்லுநர்கள். எனவே உங்கள் கேள்விகளை எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கையப்பமிடுவேனும் இந்த மார்பில் உலகம் வாழ நிதி ஒதுக்கு, என் உயிரும் வாழ மடி ஒதுக்கு. அரசன் வாழ விதி இருக்கு, அதற்கு நீதான் விதி விலக்கு.
நீங்கள் நாங்கள் அந்த அதிகாரத்தை போடுறதா அந்த உறுதியா இருக்கிற தண்ணி இருந்தே பிரச்சனை இருந்தாலே நாங்கள் அந்த தண்ணிக்குள்ள போடுறதாலே. ஆமாம், அதாவது தண்ணிக்குள் வெள்ளம் இருக்கும் என்றால் அந்த இடத்தில் அத்திவாரம் போடுவது மிகவும் கஷ்டமாக அமையும். அதாவது நீங்கள் உங்களது தொழில்நுட்ப உத்தியோகத்தரிடம் நீங்கள் இது பற்றி நீங்கள் கதைத்தீர்களா? நாங்கள் இன்னும் கதைக்கல பாருங்க. இரண்டு சொல்லி சொன்னால் நாங்கள் அந்த அதை கொஞ்சம் லேட்டா செய்யறதாலே எங்களுக்கு அதே லேட்டுக்குள்ளே செய்ய வேண்டும் என்ற கட்டாய அடிப்படை திட்டம் இருக்கு. அப்படி செய்ய வேண்டிய வேணும். அதை இப்போ நீங்கள் இந்த டேட்டுக்கெல்லாம் செய்ய வேண்டும் அப்படி என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கா? அதாவது இந்த திட்டத்தில் அதாவது இந்த நேரத்தில் நீங்கள் முடிவு அதாவது எங்களது குறிப்பிட்ட கால அளவு 6 மாத இடைவெளியில் நீங்கள் அந்த திட்டத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது எங்களது கட்டாய ஒரு இது. ஆனா நீங்க இந்த வேலை இந்த நாளைக்குள்ளதான் செய்து முடிக்கணும் என்பது ஒரு வரையறை இல்லை. அதாவது நீங்க இந்த கிழமைக்குள்ளதான் நீங்க முடிக்கணும் என்பது வரையறை இல்லை. ஆனால் இன்னும் அதாவது நீங்கள் பிந்தும் ஒவ்வொரு தாமதத்தில் உங்களுக்குரிய அடுத்த கட்டமான பண வரவு பிந்து வரும். அதாவது இவ்வளவு அடிதான் அந்த அடிக்குள்ள கூட்டக்கூடாது. எவ்வளவு அடி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நாங்கள். ஆமாம், அதாவது உண்மையாக இந்திய வீடு திட்டத்தில் 550 தொடக்கம் 570 வரையும் நீங்கள் கட்டுமானத்தை மேற்கொள்ள முடியும். அதாவது அது அப்படி கூட்ட வேண்டும் என்றால் நீங்கள் உங்களது அந்த தொழில்நுட்ப உத்தியோகத்தர் அனுமதி பெற்று அல்லது தொழில் அதாவது திட்ட பொறியியலாளரின் அனுமதி பெற்று நீங்கள் செய்யலாம். ஆனால் மிகவும் முக்கியமாக அதாவது இந்த கூட்டும் போது நீங்கள் எங்களுக்குரிய வரையறை அதாவது 550 சதுர அடிக்குள் வர வேண்டிய அனைத்து வேலைகளையும் பூர்ணப்படுத்தல் வேண்டும். நீங்க மற்ற வேலைகளை விட நீங்கள் கூட்டுவதானால் 550 சதுர அடிக்குள்ள வேலை நிறைவேற்றிய பின்னரே மற்ற வேலைகளை நீங்க மேற்கொள்ள முடியும். நன்றி. ஓகே, அத்துடன் இப்போ இந்த கட்டுமானத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் போது அதாவது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் கதவு ஜன்னல்கள் அமைவது பற்றியும் நாங்கள் கதைத்து கொண்டிருக்கின்றோம். அதாவது கதவு ஜன்னல்களை நீங்கள் உங்களது விருப்பப்படி நீங்கள் வைக்க வேலும். அதாவது இந்த இடத்தில் உங்களது படத்தில் தரும்போது இந்த இடத்தில் தான் வைக்க வேண்டும் என்றால் இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி கதவு ஜன்னல்களை மாற்றி அமைக்க முடியும். ஆனால் அதற்கும் உங்களது தொழில்நுட்ப உத்தியோகத்தரது அனுமதி பெற்றே நீங்கள் செய்ய வேண்டும். அதாவது முழுக்க நான் உங்களுக்கு சொல்வது என்னென்றால் அதாவது தொழில்நுட்ப உத்தியோகத்தர் உங்களிடம் வராத சந்தர்ப்பத்தில் நீங்கள் அவரது தொலைபேசிக்கு அழைப்பை மேற்கொண்டு உங்களது நிலையை நீங்கள் அவரிடம் கூறுங்கள். ஏனென்றால் நீங்கள் கூறாத விடத்து உங்களுக்குரிய அடுத்த முதலாவது கட்டத்துக்குரிய 1 லட்சம் ரூபா, இரண்டாவது கட்டத்துக்கு 2 லட்சம் ரூபா, இரண்டாவது கட்டத்துக்கு வராத கட்டம் உங்களுக்கு காசு போடுவதற்கு பிந்த போயிடும். ஏனென்றால் மற்ற ஒவ்வொரு வீடாக பார்த்து வரும்போது உங்களோட வீடு விடுபட்டு இப்போ அவர் நினைப்பார் நீங்கள் உங்களை இந்த இப்போது சுவர் கட்டு வேலை தான் நடந்துட்டு இருக்கி முடியலன்னு சொல்லி. நீங்கள் கட்டி முடிந்தவுடன் அவருக்கு உடனடியாக தகவலை தெரிய வேண்டும். கட்டி இந்த அதாவது சுவர் கட்டுமானம் மேற்கொள்ளப்பட்டு முடிவடைந்து விட்டது, வந்து பாருங்கள் என்று. அடுத்தது அத்துடன் நீங்கள் சுவர் முடிந்தவுடன் அவருக்கு அதே நேரத்தில் நீங்கள் சுவர் கட்டுமானம் மேற்கொள்ளும் போதும் அவரிடம் இந்த தகவலை கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த கட்டுமானத்தை மேற்கொள்ள போகின்றோம், எந்த அளவில் மேற்கொள்ள வேண்டும் என்று. அல்லது உங்களுக்கு தொலைபேசி மூலமாகவே சில அறிவுறுத்தலை தருவார். நீங்கள் வெளிச்சுவர்கள் ஆரஞ்சாகவும் அதாவது அத்திவாரத்தின் அதாவது வெளிப்புறம் இழந்து மையத்தின் ஊடாக கட்டுங்கள் என்பதையும் அத்திவாரத்திலிருந்து சென்டரில் கட்டுங்க என்பதையும் மேலதிகமான தகவல்களையும் அவர் உங்களுக்கு தருவார். ஆனால் உண்மையாக அதாவது தளத்துக்கு உங்களது வீட்டுக்கு வந்துதான் அது அந்த உங்களுக்கு நீங்கள் ஒரு 2 கொப்பிகளை நீங்கள் போடுவீர்கள். முதலாவது லொக் புக் என்பார்கள், வரவு செலவு புத்த கோப்பி. அடுத்தது இந்த கோப்பி அதாவது லொக் புக். இந்த ஒரு இந்திய வீட்டு திட்டத்தின் சம்பந்தமாக தொழில்நுட்ப உத்தியோகத்தரோ அதாவது மானிட்டர் ஆஃபீஸரோ அடுத்தது இன்ஜினியர் பொறியியலாளர்களோ நாங்கள் நீங்கள் அந்த கோப்பியை நீங்கள் அவர்கள் நீட்ட வேண்டும். அவர்கள் வந்ததுக்குரிய வந்து பார்வையிட்டதையும் அவர்கள் மேலதிகமாக நீங்கள் என்ன விடயத்தை செய்ய வேண்டும் என்பதையும் அந்த புத்தகத்தில் எழுதுவார்கள். நீங்கள் அந்த புத்தகத்தை கொண்டே நீங்கள் உங்களது அடுத்த கட்ட நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ள முடியும். அத்துடன் நாங்கள் எங்களது இந்த தொழில்நுட்ப உத்தியோகத்தராக ஒரு அனைத்திலும் நாங்கள் கவனமாக இருப்பது கூரை வேலையில்.
அடுத்து கூரை வேலை. கூரை வேலையில் எவ்வாறான கூரையில் போடுறால் எவ்வாறான மரங்கள் பாவிக்கின்றார்கள், எவ்வாறான அதாவது கூரை வேயும் போது ராஃப்ட் கைமரங்களுக்கு பூச்சிகள் அதாவது தடுப்பு அதாவது இது சொல்லுவாங்க, அதாவது அந்த கிளிசரிங் அந்த பூசுறார்களா, எவ்விடத்தில் எங்கேருந்து பூசுறார்கள், மேலுக்கு பூசாமல் கீழுக்கு பூசுறாங்களாங்கிற அதையும் நாங்கள் அதை ஃபுல்லாக முழுதாக நாங்கள் அவதானித்து கொண்டே இருப்போம். அதாவது ஒவ்வொரு கட்டத்திலும் பயனாளிகளது பங்களிப்பு கண்டிப்பாக எங்களுக்கு ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவைப்படுகின்றது. ஏனென்றால் நாங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது சில இடங்களில் சில நேரம் அந்த வீட்டுக்கு பயனாளிக்கு பயனாளி வீட்டு வரையிலா நிலையில் இருக்கும்போது அவர் வரல, அதனால் நான் அதை செஞ்சுட்டு போயிட்டேன் என்று சொல்லாமல் தயவு செய்து நீங்கள் என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றீர்களோ அந்த மேற்கொள்கிற நடவடிக்கைகளை கண்டிப்பாக உங்கள் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களுக்கு அறிவித்து அவர்களது அனுமதி பெற்று நீங்கள் என்ன நிலையில் இருக்கின்றீர்கள் என்பதை அவருக்கு அறிய கொடுத்து நீங்கள் செய்வீர்களானால் இது மிகவும் வெற்றிகரமாக மேற்கொள்ள முடியும். பாரி அருமையான கருத்துக்களை கூட கூறியிருந்தீர்கள். அந்த இதே போல் உங்கள் நேயர்களும் மோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் வீட்டு திட்ட பயனாளிகள் எந்தவித அச்சமுமின்றி பயனுமின்றி உங்களுக்காகவே நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கு பெற்ற வேண்டும். நீங்கள் பங்கு பெற்ற வேண்டுமானால் உங்கள் தொலைபேசி இலக்கம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். 02122230029 அழைத்து எந்தவித தயக்கமின்றி உங்கள் வினாக்களை கேட்கும் இடத்து அதற்குரிய பதில்கள் நேரடியாக உங்களுக்காக வழங்க வைக்கப்படும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். அதே வேளையில் நாங்கள் ஒரு பாடலோடு இணைந்த பின்பு மீண்டும் நாங்கள் அடுத்த கேள்விக்கு செல்ல இருக்கின்றோம். இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா, அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா, அன்னை தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா, அன்னை தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா. ஆண்டவன் நடத்திடுவாண்டா, அருணாச்சலம் நடந்திடுவாண்டா. நாம் போட்டாள மறப்பதில்லடா, ஆனா தப்பு செஞ்சாள விடுவதில்லடா. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா, அன்னை தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா. முதுமையில் சிரிக்கிறான், இளமையில் படுத்தவன் முதுமையில் தவிக்கிறான். உனது ரத்தமும் எனது ரத்தமும் உறவு ரத்தமடா, நீயும் நானும் நானும் நீயும் நிறத்தால் குணத்தால் உன்னடா. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா, அன்னை தமிழ்நாட்டில நான் அனைவருக்கும் சொந்தண்டா.
நீ தனித்தனியா கோயில் குளம் அலைவதும் எதுக்கு அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்து ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்து காட்டு வீரங்கெல்லாம் கொடுத்தா தம் மதிப்பு பணக்காவி தூரவி எல்லாம் விழிஞ்சா தம் மதிப்பு பணம் கொஞ்சம் இருந்தாலும் கொடுத்தா தம் மதிப்பு நீ மகன் என்றால் உன் தாயை மதிச்சா தம் மதிப்பு தனக்கென வாழ்பவன் இருக்கையில் இறக்கிறான் பிறக்கென வாழ்ந்தவன் இறந்துமே இருக்கிறான் உன்னை விடவும் எனக்கு வேறு உறவு இல்லையடா என்னை என்றும் வாழ வைக்கும் தெய்வம் தெய்வம் நீயடா அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா அன்னை தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா அன்னை தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா ஆண்டவன் நடத்திடுவாண்டா அருணாச்சலம் நடந்திடுவாண்டா நான் உப்பு போட்டாள மறப்பதில்லடா ஆனா தப்பு செஞ்சாள விடுவதில்லடா அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா அன்னை தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா அன்னை தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா. இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் மனிதநேயத்திற்கான மணித்தியாலம் பிரதி புதன்கிழமை தோறும் மாலை 6:30 தொடக்கம் 7:40 வரை. செஞ்சிலுவை சங்கத்தின் வீடு கட்டுமானம் தொடர்பான உங்கள் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் வரவேற்கப்படுகின்றன. உங்கள் வினாக்களிற்கு தெளிவான பதில்களுடன் எமது கலையகத்தில் தொழில்நுட்ப வல்லுநர்கள். எனவே உங்கள் கேள்விகளை எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆம், நேர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். இலங்கை செஞ்சிலுவை சங்கம் வழங்கும் மனிதநேயத்துக்குரிய மனத்தியாளன் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். நம்முடன் நேரடியாக இணைந்து கொண்டிருக்கின்றார் திரு அப்துல் பாரி அவர்கள், தொழில்நுட்ப உத்தியோகத்தர், ஜாழ் செஞ்சிலுவை சங்க கிளை யாழ்ப்பாணம். அவர் நம்முடன் நேரடியாக இணைந்து கொண்டிருக்கின்றார். மீண்டும் நாங்கள் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம் நமது கலைக தொலைபேசி இலக்கத்தினை 0212223029 அழைத்து நீங்களும் ஒரு பயனாளியாக கூட இருக்கலாம். உங்களுக்கு பல ஐமிச்சங்கள், அதாவது வீடு கட்டுவதில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். அதனை நீங்கள் நேரடியாக மோடு கேட்டு அதனை தெளிவடைந்து கொள்ளலாம். உங்களுக்காகவே இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தினால் வழங்கப்படுகின்ற இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பயன்பெற நாங்களும் உங்களோடு ஒத்துழைக்கின்றோம். அந்த வகையிலே அடுத்த ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. அதாவது இலங்கையில், அதாவது யாழ்ப்பாணத்திலே வாஸ்து சாஸ்திரம் என்றால் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் பெறுகின்ற, தமிழ் மக்களிடையே அங்கம் பெறுகின்றது. அந்த வகையிலே அதாவது இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தினால் வழங்கப்பட்ட வரைபடத்தில் இந்த வாஸ்து சாஸ்திர அமைப்புகள் எல்லாம் உள்ளடங்கி இருக்கின்றனவா, அல்லது நீங்கள் அதாவது வீட்டு உரிமையாளர்களின் விருப்பத்துக்கு ஏற்ப அவர்களின் வாஸ்து சாஸ்திர முறைப்படி வீடு கட்டுவதற்கு நீங்கள் அனுமதி கொடுப்பீர்களா? அந்த அனுமதி பெற வேண்டுமாயின் அது எவ்வாறான முறையில் பெற வேண்டும் என்று கூற முடியுமா பாரி? ஆமாம், நல்ல ஒரு கேள்வி. அதாவது இங்கே நாங்கள் ஆரம்பத்தில் பல இடங்களில் திட்டங்களை மேற்கொண்டோம். இந்த வாஸ்து சாஸ்திரம் என்பது நாங்கள் முதலாக கேள்விப்பட்ட இடம் இங்கே யாழ்ப்பாணம். அப்போ அந்த இடத்தில் உண்மையாக எங்களது திட்டத்தில் ஆரம்ப பட வரைவுகளில் இந்த வாஸ்து சாஸ்திரம் இல்லாமல் தான் படவரைவுகள் மேற்கொள்ளப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் நாங்கள் இங்கு வந்து திட்டத்தை ஆரம்பிக்கும் போது நாங்கள் எங்களுக்கு உரிய நாங்கள் இந்த திட்டத்தில் 550 சதுர அடிக்குள்ள, அதுலேருந்து 570க்குள்ள நாங்கள் 550 சதுர அடிக்குள் வர வேணும்னு சொல்லி நாங்கள் பட வரைவுகளை நாங்கள் பயனாளிகளுக்கு வழங்கினோம். அந்த வழங்கிய பிற்பாடுதான் மிகவும் பெரிய பூகம்பம் போல் வெடித்தது. எங்களுக்கு வாஸ்து சாஸ்திரம் என்பது இங்கு கவனிக்கப்படவில்லை. இது வாஸ்து சாஸ்திரப்படி எங்களுக்கு இங்கு கட்ட இயலாது. நாங்கள் இந்த படத்தை நாங்கள் எங்களுக்கு தேவையான வாஸ்து சாஸ்திரத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் முதல் கட்டமாக ஒவ்வொரு பயனாளிகளினதும் அந்த வாஸ்து சாஸ்திரத்தை நாங்கள் எங்களது திட்ட படத்தில்
எந்தவித மாற்றமும் ஏற்படாமல் அளவுகளில் மாற்றி அல்லது ஏதாவது அவங்களுக்கு அந்த சாஸ்திரப்படி படங்களை எங்களுக்கு தருமாறு நாங்கள் வேண்டிக் கொண்டோம். அதன்படி அதாவது ஒவ்வொரு பயனாளியும் ஒவ்வொரு விதமான சாஸ்திரம்படி எங்களுக்கு படங்களை கொண்டு வந்தார்கள். அது உண்மையாக சாஸ்திரத்தில் குறிப்பிட்ட ஒரு சாஸ்திரத்தை மட்டும்தான் நாங்கள் மேற்கொள்ள முடியும். அதாவது ஒவ்வொரு திட்டத்தையும் ஒவ்வொரு விதமாக நாங்கள் ஒவ்வொரு வீட்டையும் அமைக்க போனால் உண்மையாக எங்களது 550 சதுர அடியை விட மேலதிகமாக மாறிவிட்டது. அதன் பின்னர் அதாவது மிகவும் பிரசித்தி பெற்ற வாஸ்து சாஸ்திர கலைஞர்கள், அதாவது குருக்கள், அதாவது வாஸ்து சாஸ்திரத்தில் மிகவும் வல்லுநர்களை நாங்கள் வரவழைத்து அவர்களிடம் நாங்கள் ஆலோசனைகளை பெற்றோம். எவ்வாறான நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த யாழ்ப்பாணத்தின் கலாச்சாரத்தில் அந்த வாஸ்து சாஸ்திரம் எவ்வாறு இடம் பிடிக்கின்றது, எவ்வாறான அளவுகளில் அமைப்புகளை மேற்கொள்ள வேண்டும், அறைகளில் அமைப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 அல்லது 20 வாஸ்து சாஸ்திர நிபுணர்களை, இங்கே உள்ள குருக்கள், அடுத்தது வாஸ்து சாஸ்திர கலைஞர்கள், வாஸ்து சாஸ்திரத்தில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களை அழைத்து நாங்கள் இறுதியாக ஒரு படத்தை நாங்கள் வடிவமைத்தோம். இருந்தும் நாங்கள் ஒவ்வொரு பயனாளிடம் கேட்பது, உங்கள் வாஸ்து சாஸ்திரத்துக்கு அமைவாக நீங்கள் உங்கள் வாஸ்து சாஸ்திரத்தை அமைவாக நீங்கள் எங்களுக்கு தாங்க, நாங்கள் எங்களுக்கு அளவுகள் சரியாக அமையுமானால் அந்த அளவில் நாங்கள் அனுமதி தர முடியும் என்றும் நாங்கள் கூறியிருந்தோம். நாங்கள் அவ்வாறு கூறிய பிற்பாடு நாங்கள் மிகவும் பெரிய சவால்களை மேற்கொண்டோம். ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு பயனாளியும் ஒவ்வொரு விதமான படங்களை எங்களுக்கு தந்தார்கள். அதில் மிகவும் இக்கட்டான நிலை என்னென்றால், ஒரு படத்தை அனுமதித்தால் மற்ற படம் அனுமதிக்க இயலாது. அதாவது எங்களது குறிப்பிட்ட ஒரு அறை, உதாரணத்துக்கு சமையலறையை மேற்கொண்டால் 50 சதுர அடி கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு படுக்கை அறை என்பது 1200 சதுர அடிக்கு வர அமைய வேண்டும். அடுத்த அவ்வாறான ஒரு வரையறை இருக்கின்றது. உண்மையாக ஒரு திட்டத்தை மேற்கொண்டால் ஒவ்வொரு பயனாளியும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு திட்டம் மேற்கொள்ளும் போது அந்த திட்டத்துக்கு சில வரையறைகள் இருக்கும் என்பதையும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஏனால் நீங்கள் விரும்பிய மாதிரி ஒவ்வொரு தடமும் மேற்கொள்ளும் போது மிகவும் கடினமாக இருக்கும். இந்த திட்டத்தை நாங்கள் வெற்றிகரமாக முடிக்க இயலாமல் போயிடும். அதனால் நாங்கள் உங்களது வாஸ்து சாஸ்திரத்தையும் எங்களது வாஸ்து சாஸ்திரையும் ஒன்றாக்கி தற்போது ஒரு படத்தை நாங்கள் இறுதிப்படுத்தி நாங்கள் ஒவ்வொரு பயனாளிக்கும் வழங்குகின்றோம். இருந்தும் நாங்கள் வழங்கும் போது உங்களது ஒவ்வொரு பயனாளிட்டையும் நாங்கள் சொல்லுவது, உங்கள் வாஸ்து சாஸ்திரத்தில் ஏதாவது மாற்றங்கள், அளவுகளில் மாற்றம் ஏற்பட வேண்டுமென்றால், அறைகளில் மாற்றம் என்றால் நீங்கள் எங்களுக்கு தெரிவிங்கள். அதை நாங்கள் கருத்தில் கொண்டு எங்களால் உங்களுக்கு அனுமதி தர முடிந்தால் நாங்கள் அனுமதி தருவோம் என்பதையும் நாங்கள் ஒவ்வொரு பயனாளிக்கும் நாங்கள் தெரிவித்துள்ளோம். ஆனால் ஒவ்வொரு பயனாளியும் நினைக்க வேண்டும், ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒவ்வொரு வரையறை உள்ளது என்பதை கண்டிப்பாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த யாழ்ப்பாணத்திலே பிரசித்தி பெற்ற, அதாவது யாழ்ப்பாணத்திலே என்று கூற முடியாது, தமிழ் மக்களிடையே முக்கிய இடம் பெறுகின்ற அந்த வாஸ்து சாஸ்திர முறைப்படிதான் அந்த வீடுகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையாகவே நாங்கள் அதை கருத்தில் கொண்டுதான் அந்த வீடுகளை அமைக்கின்றோம். அந்த வகையில் நீங்கள் அந்த கருத்துக்கு உரிய பதில்களை மிகவும் சரியாக தந்திருக்கின்றீர்கள் என்று நினைக்கின்றேன். அடுத்து இறுதியாக ஒரு கேள்வி, மலசலகூடம் நாங்கள் கட்ட வேண்டுமானால், அதாவது உங்கள் வரைபடத்தின்படி அது வீட்டுடன் ஒன்றிணைத்து கட்டப்பட வேண்டுமா, அல்லது அதனை வீட்டை விட்டு நீங்கள் தூரத்தில் கட்டுவதற்கு அனுமதி உண்டா என்று சற்று கூற முடியுமா? ஆமாம், அதாவது எங்களது பட வரைவில் மலசல கூடம் சேர்ந்ததுதான் வீட்டாக உள்ளது. ஆனால் இங்கே உள்ள கலாச்சாரத்தின்படி, அதாவது யாழ்ப்பாணத்துக்குரிய கலாச்சாரப்படி, அதாவது மிகவும் பரந்த பரப்புகள் இருக்குமானால் அந்த படத்தில் உள்ள மலசல கூடத்தை தள்ளி அவர்கள் கட்ட இயலும். அதாவது இருக்கிற அதே அளவு, அதாவது படத்தில் எவ்வாறான அளவு காட்டப்பட்டுள்ளதோ, உள்ளிடவழிகள் வெளியிடைகள் எவ்வாறான அளவு உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளதோ, அந்த காட்டப்பட்ட அளவை
நீங்கள் வீட்டோட சேர்த்தும் கட்டலாம், அல்லது வெளியே தள்ளியும் நீங்கள் கட்டலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அத்துடன் நீங்கள் இன்னொரு பிரச்சனை ஒன்று உள்ளது. வீடு கட்டும்போது மலசலகூடம் இருக்கிறவர்கள் சில நிறுவனங்களால் எங்களுக்கு மலசலகூடம் கட்டி தந்திருக்கிறாங்க. வீடு தட்டி தரல, வீடு இருக்குது, இப்போதைக்கு வீடு கிடைத்திருக்கு, மலசலகூடம் நாங்கள் கட்டணுமா, 2வது தரம் நாங்கள் கட்டணுமா என்ற ஒரு கேள்வியும் எழும்பியுள்ளது. ஆனால் உண்மையாக உங்களுக்கு மலசலகூடம் இருக்குமே, ஆனால் நீங்கள் மலசலகூடத்துக்கு செலவழிக்க வேண்டிய காசு உங்களுக்கு மிச்சம். அதாவது நீங்கள் மலசலகூடம் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் மிகவும் பூர்ணமாக உங்களது அந்த மலசலகூடத்துக்குரிய அளவை விட்டு மற்ற அந்த முழுவதுமாக உங்களது வீட்டை கட்டி முடிக்க இயலும். இது நிறைய பேருக்கு உள்ள ஐயம். அதாவது எங்களுக்கு மலசலகூடம் இருக்கின்றது, இந்த மலசலகூடத்தை வைத்து திருப்பி நாங்கள் 2 மலசலகூடம் கட்ட வேணுமா என்று. கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு மலசலகூடம் இருக்குமே, ஆனால் நீங்கள் மலசலகூடத்தை புதிய கட்ட வேண்டிய இருக்கிற மலசலகூடம் நீங்கள் பாவிக்கலாம். அந்த படத்தில் அதை அகற்றி விட்டு நீங்கள் சொல்லலாம். அத்துடன் இன்னொரு தகவல் ஒன்று இருக்கு. மலசலகூடம் நீங்கள் சிலவருக்கு தகரத்தால் அமைக்கப்பட்ட மலசலகூடம் இருக்கின்றது. அதாவது அத்திவாரம் வரையும் எல்லா சகல மேற்பாடும் அத்திவாரத்துக்கு மேற்பாடும் தகரத்தில். அந்த அவ்வாறு உள்ளவர்கள் கண்டிப்பாக நீங்கள் சுவர் கட்டும்போது தகரத்தை கலட்டி மலசலகூடத்துக்கும் நீங்கள் மலசலகூடத்துக்கும் சுவர் அமைப்பையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இதுதான் அதாவது உங்களுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் அது படிவங்கள் நிரப்பும் போது எங்களது மலசலகூடத்தை அதாவது மலசலகூடத்தை அதாவது நாங்கள் தேவைக்கு ஏற்பட்ட அதாவது மோடிஃபிகேஷன் அதாவது என்று சொல்லியிருப்பீர்கள் இருக்கிறது காணாது, இன்னும் நாங்கள் கொஞ்சம் அதை பெருசாக கல்லால் கட்டணும் தகரத்தை ரைட் இருக்குன்னு சொல்லி. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னால் அவ்வாறு உள்ளவர்கள் மலசலகூடம் தகரத்தில் உள்ளவர்கள் என்ன செய்யுங்க, தகரத்தை கலட்டி விட்டு சுவர் அமைக்கும் போது சுவர் அமைப்பை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அத்துடன் இந்த இவ்வாறான மேற்கொள்ளும் போது உங்களது மலசலகூடம் போது PHIயின் அதாவது அனுமதியை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள். அத்துடன் மேலதிகமான எந்த விதமான உங்களுக்கு தேவையான அனுமதிகளை நீங்கள் பெற்ற பின்னரே நீங்கள் செய்வீர்களானால் உங்களுக்கு இந்த திட்டத்தை மிகவும் வெற்றிகரமாக பெற்று செல்ல முடியும். நன்றி பாரி. அந்த அருமையான கருத்துக்களை கூறியிருக்கின்றீர்கள். இன்றைய நேரம் நெருங்கி இருக்கின்றது. இன்றைய நிறைவுக்கு வருவதற்குரிய நேரம். அதாவது இலங்கை செஞ்சிலுவை சங்கம் பிரதி புதன்கிழமை தோறும் வழங்குகின்ற மனிதநேயத்துக்குரிய மனத்தியாளம் நிகழ்ச்சியோடு நேர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே இன்று நமது கலையகத்துக்கு தனது வேலைப்பளவின் மத்தியிலும் கூட அந்த நமது மக்கள் அதாவது அந்த பயனாளிகள் மிகவும் சிறந்த ஒரு பெறுபேற்றை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் நமது கலையகத்துக்கு நேரடியாக வந்த திரு அப்துல் பாரி அவர்களுக்கு நமது ஜால் FM சார்பிலே நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி எதிர்வரும் புதன்கிழமை இதே நேரம் நடைபெறும் என்று கூறி அந்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வர் உங்கள் அன்பின் கஜன். அத்துடன் மிக குறுகிய நேரத்தில் எங்கள் வந்த தகவலை தந்து மிகவும் இக்கட்டான நிலையில் நாங்கள் இங்கு வந்தோம். அத்துடன் இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு வாய்ப்பாய் அளித்த திரு கஜன் அவர்களுக்கும் யாழ் FM பணிப்பாளர்கள் ஊழியர்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் மிஸ்டர் வாகல அவர்களுக்கும் இதை இந்த பொறுப்பான உத்தியோகத்தர் அவர்களுக்கும் எங்கள் மிக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் மனிதநேயத்திற்கான மணித்தியாலம் பிரதி புதன்கிழமை தோறும் மாலை 6:30 தொடக்கம் 7:40 வரை செஞ்சிலுவை சங்கத்தின் வீடு கட்டுமானம் தொடர்பான உங்கள் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் வரவேற்கப்படுகின்றன. உங்கள் வினாக்களிற்கு தெளிவான பதில்களுடன் நமது கலையகத்தில் தொழில்நுட்ப வல்லுநர்கள். எனவே உங்கள் கேள்விகளை எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.